வணக்கம். நான் டாக்டர் உமா முரளிதரன், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் சீனியர் பீடியாட்ரிக் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம் உலகமெங்கும் மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் கருத்தாக அமைஞ்சது என்ன அப்படின்னா, 1908 நியூயார்க் நகரில் ஒரு பஞ்சாலை தொழிற்சாலையில் வேலை பார்த்த 15,000 பெண்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தினார். இதையொட்டி தான் 1910 முதல் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக இந்த தினம் சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது ஒரு கொண்டாட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த நாளை நான் நன்றி கூறும் நாளாகவும் சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படின்னாக்கா, பெண்கள் ஒரு வீட்டில் ஒரு சமையலறையில் திறமையாக பணியாற்றி அந்த வீட்டிற்கு முன்னேற்றத்தை கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல், இப்பொழுது சமூகத்தின் பல துறைகளிலும் கால் பதித்து திறமையாக ஆணுக்கு நிகராக பணியாற்றி இந்த சமூக முன்னேற்றத்திற்கும் வழிவகுத்துக்கிறாங்க. இதில் பெண்களின் உழைப்பும் ஊக்கமும் இருந்தாலும், இதற்கு உறுதுணையாக இருந்த சமூகத்திற்கும் ஆண் சமுதாயத்திற்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் 2700 பெண்கள் பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்க பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றுறாங்க. எக்ஸாம்பிளாக அப்படின்னா, நிறைய வார்ட்ஸ் இருக்கும் மருத்துவமனையில். டெலிவரி வார்டு, குழந்தைங்க வார்டு, மெடிக்கல் வார்டு, சர்ஜிக்கல் வார்டு. ஒரு வார்டுக்கு முன்னாடி செக்யூரிட்டி கார்டாக அவங்க சிறப்பாக பணியாற்றுறாங்க. ஹைடெக் ஆம்புலன்ஸ், அதாவது ஒரு ரொம்ப சிக்கான பேஷண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அங்கேயுமே பெண்கள் ஆண்களுக்கு நிகராக சமபாலின உரிமையோடு சுதந்திரமாக சேஃப்டியாக பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மருத்துவத்தின் பல துறைகளில் பணியாற்ற பெண்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் உற்சாகப்படுத்தும் விதமாகவும் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் மேனேஜ்மெண்ட் ஒரு வருடமும் இந்த சர்வதேச மகளிர் தினத்தை ரொம்ப சிறப்பாக பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு வராங்க. இதில் எல்லா மருத்துவ பணியாளர்களும் ரொம்ப உற்சாகமாக பங்கு பெறுறாங்க. 2024 சர்வதேச மகளிர் தினத்தின் தீமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இன்ஸ்பயர் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்னென்னா, இன்னும் பல துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பை உற்சாகப்படுத்துவதன் மூலம் இந்த சமூகம் மேன்மேலும் நல்ல முன்னேற்றத்தையும் புதுமைகளையும் கொண்டு வரும் அப்படிங்கிறது தான். நன்றி.